வணக்கம் நண்பர்களே, எல்லாரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து இறாலில் இன்னொரு வெரைட்டி. இதை வந்து மடக்கு இறால் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட தலை பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவிங்க. ஆனால் தோல் பக்கம் அப்படி கிடையாது, ரொம்ப சாஃப்ட் இந்த ஏரியாவில். பட் இந்த பக்கம் பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி நம்ம குக் பண்ணுறோன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு இறால் இதை எடுத்துக்கலாம். இதை நான் எப்படி ஒடிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வச்சு நல்லா இந்த பக்கம் அடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் நல்லா அடிக்கணும். இது வந்து ஓப்பன் ஆகிடும். இதை நீங்கள் வந்து கல்லில் அந்த மாதிரி எதுலையாவது வச்சு அடிங்க. கை வச்சு அடிக்கும்போது நிறைய அடிப்படலாம். இதை மாதிரி ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, இப்படி தான் இருக்கும். இந்த கையை இந்த மாதிரி உள்ளே விட்டு இது வெளியே எடுத்துப்போம். இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெண்டையுமே ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம வந்து சூப்பராகவே எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வாஷ் பண்ணிட்டோன்னு. இது ஓகே, நான் வந்து 2 தண்ணி தான் விட்டு கழுவுனேன். ரொம்ப கழுவ வேண்டிய தேவை கிடையாது. இப்போ என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் அடுத்தது நம்ம நல்ல மிளகு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், உப்பு தேவையான அளவு, எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஏதாவது ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்லா கலந்துட்டோம். இது கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். அப்புறமா வந்து அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கு அல்டராக நீங்கள் வந்து ரவை எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிரெட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து பொடிச்சிட்டோம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து தட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து ரொம்ப பொடி பண்ணாதீங்க, கொஞ்சம் நறுன்னு இருக்கிற மாதிரி ஒரு சுற்ற விட்டு எடுத்தால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து எக்குக்கு ஒரு பீட்டிங் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு எக் எடுத்து ஒடிச்சு போட்டுருங்க. சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுடைய கார்ன்ஃப்ளேக்ஸும் அப்புறமா எக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய ப்ரானை எடுக்கலாம். ப்ரானை எடுத்து நம்ம வச்சுருந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ண இதை வந்து எக்கில் டிப் பண்ணிடலாம். இப்போது கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டுடலாம். அடுத்து கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டுடலாம். நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுடைய மடக்கு இறாலோட மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம பொரிக்கிற முன்னாடி வந்து 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஃப்ரீசரில் வச்சுருங்க. சரியா, 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணது எல்லாமே செட் ஆகும். இப்போ நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண போயிடலாம். இது ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சிடலாம். சூடான உடனேயே நம்ம வந்து இந்த மாதிரி நான் வந்து 1.5 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை வந்து ஊற்றிடலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. நல்லா ஹீட்டான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இதை வந்து சேர்த்துடலாம். இது மாதிரி அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லேருந்து குட்டியாக ஒரு பால் போட்டு பாருங்கள். சரி, பொரிஞ்சு வந்துடுச்சு. உடனேயே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க
இந்த ப்ரானை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம மேலே எண்ணெய் தெறிக்கும். சரி, பார்த்தீங்களா, நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சதுனால எதுவுமே உதிர்ந்து போகாது, எல்லாமே அப்படியே செட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு வந்து வெந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஸ்லிம் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மறித்து போடலாம். இப்போ பாருங்கள், ஒன் சைடு வந்து ரொம்பவே சூப்பராக குக் ஆகிடுச்சு. இன்னொரு சைடும் குக் ஆகிற வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இது வந்து வெந்தாச்சு. நம்ம உடனேயே இதை எடுத்து ஒரு இலையில் வச்சிடலாம். பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமுமே சூப்பராகவே ஃப்ரை ஆகி வந்திருக்கு. பார்த்தீங்களா, KFC சிக்கன் மாதிரி இருக்குல்ல? ஆமாம், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. வாவ், பாருங்கள், நம்மளுடைய மடக்கரால் ஃப்ரை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா? வாவ், நான் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கேன் இதை சாப்பிட. இப்போ நான் ஒன்றை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள், அப்படியே சூப்பராக வருது. பார்த்தீங்களா, இது வந்து தனியாக வந்துடுச்சு. சரி, இந்த மாதிரி பிச்சு பார்த்தா தான் வரும். இறால் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே இருக்கும். பார்த்தீங்களா, வாவ், அப்படியே இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆவியெல்லாம் அப்படி வருது, செம்ம ஸ்மெல் வருது. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பாருங்கள், இதை டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் அருமையான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, பாய் பாய்.